வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு லெசன் 30 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல பார்ட் 4 இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக்லன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, அதில் சோஃபார் நம்ம எவ்வளோ டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். டோட்டலாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க். ஃபர்தராக இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் தேர்ட் பார்ட் தான் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இல்லை பார்ட் 1 and 2 கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 3 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ 1 and 2ல் என்னென்ன டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதையும் பார்த்துடலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி ரூல் அண்ட் கிரவுன் ரூல் அப்படின்ற சப்ஹெட்டிங்ஸில் டோட்டலாக 18 வீடியோஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் வரைக்கும் டோட்டலாக 14 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் எல்லாமே கூட குவிஸாக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேர்ட் பார்ட் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் சோஃபார் நம்ம இன்ட்ரடக்ஷன், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத டோட்டலாக 2 பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்மளுடைய சேலியன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் அப்படின்ற டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ், சோர்சஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம டோட்டலாக முடிக்கிறதுக்கு 30 வீடியோஸ் ஆகும். எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்குள்ளே பார்ப்போம். ஸோ இது எது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட் நம்ம எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம நிறைய நாட்டிலேருந்து நிறைய சோர்ஸ் நம்ம எடுத்திருந்தாலும் எல்லாமே நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிக்கல. நமக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். எடுத்ததில் சில மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணி தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ரிஜிடிட்டி கம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய திருத்தம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மெத்தடை ஏதராக ரொம்ப ரிஜிடாக வச்சுப்பாங்க, ரொம்ப ப்ராசஸாக பண்ணுவாங்க. சிலர் ஃப்ளெக்சிபிலிட்டியாக பண்ணிடுவாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுமே, அதாவது சில விஷயங்களுக்கு ரிஜிட் ஃபாலோ பண்ணுவோம், சில விஷயங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த லெசன்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட் பார்ப்போம். Constitution are also classified into rigid and flexible. A rigid constitution is one that requires a special procedure for the amendment. நீங்கள் கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெத்தடை எந்த நாடு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ ரிஜிட் கான்ஸ்டியூஷன். அதில் நீங்கள் சின்ன மாற்றம் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் உங்களால் மாற்றம் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. அடுத்ததாக ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. Flexible constitution on the other hand is one that can be amended in the same manner as the ordinary laws. ஒரு சாதாரண சட்டத்தை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்களோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிளாக மாற்றிடலாம், ஆர்டினரி லாஸ் மூலமாகவே மாற்றிடலாம் அப்படின்றது எல்லாமே ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ரிஜிட் ஃபாலோ பண்ணுறாங்க, பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த 2 மெத்தடுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சில ப்ரொவிஷன்ஸ்க்கு எல்லாமே ரிஜிட் மெத்தடும், சிலதுக்கு எல்லாமே ஃப்ளெக்சிபிள் மெத்தடும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ப்ரொசீஜர்னால் என்ன அர்த்தம் அப்படின்றது எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள். அதாவது கம்ப்ளீட்டாக ரிஜிட்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிள்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் போத். ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே அமெண்ட்மெண்ட்டில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்லாம் இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிஜிடும் ஃப்ளெக்சிபிளும் கம்பைன் பண்ணி தான் நம்ம அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நெய்தர் அ ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள் பட் அ சிந்தசிஸ் ஆஃப் போத். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 368 provides for 2 types of amendments. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் பற்றி டீல் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 368 தான். அதில் 2 types of amendments பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ ஒரு அதிகபட்சமான
மெஜாரிட்டி மூலமா பார்லிமெண்ட்ல ஒரு பில் நீங்க பாஸ் பண்ணணும், ஒரு மசோதாவை பாஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். Some provisions can be amended by a special majority of the parliament. இங்க நம்ம கிட்ட வந்து எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான். நம்ம அமெண்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ண முடியும், எதெல்லாம் சிம்பிளில் பண்ண முடியும், எதுக்கெல்லாம் 50% ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஜஸ்ட் நமக்கு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த ரெண்டுத்தையுமே சிந்தசைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். Some provisions can be amended by a special majority of the parliament. அப்படி ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன தேவைப்படும்? That is a 2/3 majority of the members of each house present and voting. லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 அவைகள் இருக்கு இல்லையா? இந்த 2 அவைகளுமே பார்த்தீங்கன்னா அந்த அவையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 2/3 மெஜாரிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அன்னைக்கு ஓட்டிங் எடுக்கிற அன்னைக்கு மசோதாவை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக ஓட்டிங் எடுப்பாங்க. அப்போ எடுக்கும் போது 2/3 மெஜாரிட்டி வந்து 3ல் 2 நபர்கள் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அவங்க தங்களுடைய ஓட்டை கேஸ்ட் பண்ணணும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஈச் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி பொறுத்த வரைக்கும் 3ல் 2 நபர்கள் அந்த அவையில் ப்ரெசென்ட் ஆகி அன்னைக்கு அந்த மசோதாவுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ ஓட்டு அளிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ a 2/3 majority of the members of each house present and voting and a majority of the total membership of each house அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்தால் மட்டும்தான் அந்த மசோதா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வின் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்க்கும்போது ratification by half of the state. Some other provisions can be amended by a special majority of the parliament and with the ratification by half of the total states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த half of the total statesனால் என்ன அப்படின்ற மீனிங் புரிய மாட்டேங்குது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து அதுக்குட்பட்ட சட்டசபையில் அந்த மசோதா 50% ஆதரவு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்தியாவில் இப்போது ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் இருக்கா. அப்போது நிச்சயமாக வந்து 14 ஸ்டேட்ஸ் மினிமமாக ஒரு மசோதாவுக்கு ஆதரவு அளிக்கணும். அப்படி அளித்தா மட்டும்தான் அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி பில் கொண்டு வந்தாங்க இல்லையா? அது கொண்டு வரும்போது எந்தெந்த மசோதாலாம் மாநில அரசாங்கத்தோடைய அதிகார விஷயங்கள் எல்லாமே தலையிடுதோ இல்லை எங்கெல்லாம் மாற்றம் பண்ணுதோ அந்த மசோதாவுக்கு எல்லாமே மாநிலங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பில் பாஸ் பண்ணும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் சிஸ்டம்ல எல்லாமே மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களுடைய எண்ணிக்கையில் பாதி அளவு இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாருமே அந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், அவங்கவுங்களோட சட்டசபையில் அதை நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த பில்லை வந்து தேசிய அளவில் உங்களால் வந்து கொண்டு வர முடியும். அதுதான் half of the total states அப்படின்னு சொல்லக்கூடியது. Some other provisions can be amended by a special majority of the parliament and with the ratification by half of the total states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ இன்றைக்கி நம்ம இந்தியாவுடைய மாநிலங்களுடைய அதிகாரத்தில் நம்ம ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ண போகிறோம், ஒரு மசோதாவை நம்ம பாஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா அவங்களுடைய ஆதரவும் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் அவங்களுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்டிஏ கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் ஒரு மேக்ஸிமம் 15 ஸ்டேட்ஸ்லேயாவது அவங்களுடைய நேரடியாக அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆதரவு மூலயமா ஆட்சி நடந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே நிச்சயமாக அந்த மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் தேசிய அளவில் உங்களால் ஒரு மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக இயற்ற முடியும். ஸோ இதான் 2 விதமான மெஜாரிட்டி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். சிம்பிளாகவும் உங்களால் பண்ண முடியும், ஸ்பெஷல் மெஜாரிட்டிலையும் பண்ண முடியும், அண்ட் half of the total ஸ்டேட்ஸோடைய ஆதரவுனாலையும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து at the same time some provisions of the constitution can be amended by a simple majority. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அளவுக்கு 2/3 ப்ரெசென்ட் ஆகணும், டோட்டல் மெம்பர்ஷிப்பில் வந்து மேக்ஸிமம் ஓட்டு வரணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நம்ம இருக்கக்கூடியதில் 4ல் 1 நபர்கள் சப்போர்ட் பண்ணாலே அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டுரும். ஸோ அட் தி சேம் டைம் சம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் can be amended by simple majority of the parliament in the manner of ordinary legislative process. ஸோ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரிஜிடிட்டியும் ஃபாலோ பண்ணுறோம், ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் ரெண்டுமே கலந்தது தான் இந்தியா. blend of rigidity and flexibility அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட், நோட்டபிளி தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் do not come under ஆர்டிகல் 368. அதாவது 368 கீழே வரக்கூடியது
ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பை ராட்டிஃபிகேஷன் பை half ஆஃப் தி டோட்டல் ஸ்டேட்ஸ் தான் கவர் ஆகும். சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரொசீஜர் அதில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் do not come under ஆர்டிகல் 368. ஸோ இந்தியாவில் நீங்கள் ஒரு அரசியலமைப்பில் ஒரு ப்ரொவிஷனை நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த மெத்தட் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி blend ஆஃப் rigidity and flexibility மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் சோஃபார் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீகலேட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, நம்மளோட இந்தியா அப்படின்றது பொதுவாக கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று ரிஜிட் மெத்தட், இன்னொன்று ஃப்ளெக்சிபிள் மெத்தட். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ரிஜிட் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள் பட் அ சிந்தசிஸ் ஆஃப் போத் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அடுத்து எந்த ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் சம்மந்தமாக டீல் பண்ணுதுன்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 368. ஸோ அந்த ஆர்டிகல் 368 முக்கியமாக 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 விதமான மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். இதில் என்னென்னா 2/3 மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் ஹவுஸ் ஷுட் ப்ரெசன்ட் அண்ட் ஓட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 3ல் 2 நபர்கள் அவையில் ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணணுன்றது. அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராட்டிஃபிகேஷன் பை half ஆஃப் தி டோட்டல் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களுடைய எண்ணிக்கையில் 50% மாநிலங்கள் அதுக்கு அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் தேசிய அளவில் அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும் அப்படின்றது செகண்ட் மெத்தடாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. அது ஆர்டினரி லாஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அட் தி சேம் டைம் ஆர்டிகல் 368 இந்த மெத்தட் வராது அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். blend ஆஃப் rigidity அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி சம்மந்தமாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்றது. அதாவது இந்தியா அப்படின்றது ஃபெட்ரல் கண்ட்ரி தான். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் உண்மையாக நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டரி கவர்மெண்ட். யூனிட்டரினா மத்திய அரசாங்கம் மட்டும் அதிகாரம் செலுத்துறது. ஸோ அது எப்படி நம்ம இந்தியாவில் இந்த பயாஸ் இருக்குது, இந்த வேறுபாடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய அடுத்த ஃபீச்சர்ஸில் சேலியன் ஃபீச்சர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.